Hello guys, இந்த வீடியோல நம்ம நம்மளோட first HTML code செய்ய போறோம். ஸோ எந்த ஒரு HTML code இல்லை ஏதாவது HTML project நம்ம செய்யணும்னாலுமே நம்மளுக்கு ஒரு folder வேணும். ஸோ அந்ததுக்காக நான் டெஸ்க்டாப்லேயே ஒரு folder create பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கொடுத்துட்டு folder create பண்ணிக்கோங்க. folderோட நேம் hello world அப்படின்னு வைக்கிறேன். ஸோ hello world அப்படின்ற folder create பண்ணதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி open with VS Code கொடுத்துக்கோங்க. அப்போதைக்கு நமக்கு டைரக்டா VS கோட்ல ஓப்பன் ஆயிடும். ஸோ இதான் நம்மளோட ஃபோல்டர், அதாவது ஹலோ வேர்ல்டுன்றது கிரியேட் ஆயிருக்கு, நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம இதில் ஃபைல் ஆட் பண்ண போறோம். ஸோ HTML ஃபைலுக்கு நம்ம நேம் வைக்கணும்ல. ஸோ இது வெல்கம் டாட் HTML. எப்பயுமே HTMLோட எக்ஸ்டென்ஷன் டாட் HTML இருக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட் செய்ய போகிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோட் செய்யறதுக்கு முன்னாடி பாய்லர் பிளேட் கோட் எடுக்கணும். ஸோ அதுக்காக எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் அதுவாக நம்மளுக்கு VS கோட் கொடுத்துரும். ஸோ இதில் நம்ம டைட்டில் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேலே இருக்க டைட்டிலுக்கு நம்ம இங்கே மை வெப் பேஜ் அப்படின்றது வச்சுக்கலாம். ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணும்போது ரன் வித்வுட் டீபக்கிங் கொடுத்து எட்ஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மை வெப் பேஜ் அப்படின்றது நமக்கு டைட்டிலாக வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட் நம்ம இப்போ எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கோட் எழுதும் போது பாடிக்குள்ளே தான் எழுதணும். ஸோ இப்போ நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பேராகிராஃப் டேக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட வெப் ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் டேக் அப்படின்றது காமிச்சிடும். நீங்க பாருங்க பீன்றது காமிக்குது. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் இன் பேராகிராஃப் அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் ஹெட்டிங் பத்தியும் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஹெட்டிங் HTML 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5 அண்ட் ஹெட்டிங் 6 இருக்கு. ஸோ ஹெட்டிங் 1 தான் பிக்கஸ்ட் ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்றதுக்காக ஹெட்டிங் 1 யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டிங் 6 லீஸ்ட், அதாவது சின்னதா டிஸ்பிளே பண்றதுக்கு ஹெட்டிங் 6 யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹெட்டிங் 2 யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கும். தேர்ட் ஹெட்டிங் யூஸ் பண்ணா அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது மாதிரி ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும் ஆர்டர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், செகண்ட் ஹெட்டிங்க்கு ஹெட்டிங் 2 H2 டேக் யூஸ் பண்ணோம். ஹெட்டிங் 3க்கு ஹெட்டிங் H3 டேக் யூஸ் பண்ணோம். எல்லாமே க்ளோசிங் டேக் அண்ட் ஓப்பனிங் டேக் இது எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ 6 டேக்ஸ் ஆஃப் ஹெட்டிங்கே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள எல்லாத்துலேயுமே ஹலோ வேர்ல்ட் நாட் ஹலோ வேர்ல்ட் வெல்கம் அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். ஸோ இதே எல்லா இடத்துலையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இது மாதிரிலாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கறது மூலியமா தான் நம்மளால நிறைய கற்றுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் H1 டேக்லேருந்து H6 டேக் வரைக்கும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கேன் வெல்கம்ன்றதை பிரிண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் வெல்கம் வெல்கம்னு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டிங் 1 பெருசா டிஸ்பிளே பண்ணணும். ஹெட்டிங் 2 எதுக்கு யூஸ் பண்றோம்னா அதோட கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கு பாருங்க. இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆர்டர் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம திருப்பி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஹெட் பாடிக்குள்ள நம்ம எழுதிருக்கனால பாடி அப்படின்றது வருது. இது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 வருது பாருங்க. இது ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஹெட்டிங் 6. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சிம்பிளான பேசிக் கோட் ஹலோ வேர்ல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் ஹெட்டிங் 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி நான் ப்ரௌசரில் காமிச்சிருக்கேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ வில் கெட் மோர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.